வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டேவை முன்னிட்டு நம்ம கூட டாக்டர் ராம்ராஜ் கோயம்புத்தூர்ல இருந்து இருக்கிறாரு. ரிவீல் ஆல் ரேடியோ எக்ஸ்பர்ட் டாக்ல நம்மள கைட் பண்றதுக்காக, நம்முடைய ஹார்ட்டை ஹெல்தியா வச்சுக்கிறதுக்காக. வெல்கம் டாக்டர். டாக்டர், இப்ப வீட்லயே என்னுடைய பிளட் பிரஷரை மெஷர் பண்றதுக்கு சரியான வழி என்ன டாக்டர்? எல்லாருக்கும் உடல் உறுப்பு சீரா வேலை செய்யறதுக்கு ஒரு அளவான ரத்த அழுத்தம் அவசியம். அந்த அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 120/80, அதாவது 120 சிஸ்டோலிக், டயஸ்டோலிக் 80 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரின்னு சொல்லுவோம். அந்த அளவு 140/90 அளவை தொடும்போதோ அதற்கு மேலாக இருக்கும் பட்சத்துல அது உயர் ரத்த அழுத்தம். அதாவது 2 தருணங்கள்ல அது அளவு அதிகமா இருக்கணும். அப்பதான் நம்ம உயர் ரத்த அழுத்தம்னு சொல்ல முடியும். அதனால என்ன பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னா, சிஸ்டாலிக் 20 மில்லிமீட்டரும் டயஸ்டாலிக் 10 மில்லிமீட்டர் அதிகரிக்க அவங்களுக்கு மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகளும், மூளையில ரத்த ஓட்டம் தடைபடுறதுக்கோ இல்ல ரத்த கசிவு ஏற்படுறதுக்கோ உள்ள வாய்ப்புகள் இரட்டிப்பாகும். டாக்டர், வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டேவான இன்னைக்கு நம்ம லிசனர்ஸ்க்காக நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஒரு முறையாவது மருத்துவமனைக்கு சென்று தன்னுடைய ரத்த அழுத்த அளவு எவ்வளவு இருக்குன்னு பார்த்து கொள்வது நல்லது. உணவு கட்டுப்பாடு மிக முக்கியம். உடற்பயிற்சி முக்கியம். போதுமான அளவு தூக்கம், மன அமைதி, புகைப்பிடித்தலை தவிர்க்க வேண்டும், மது அருந்துதலை தவிர்க்க வேண்டும், உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்படுத்துவதற்கான மருந்துகளை தொடர்ந்து உட்கொள்ள வேண்டும். கட்டுப்பாட்டுல இருக்கா இல்லையான அடிக்கடி பரிசோதனை பார்த்துக்கிறது நல்லது. இந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா உயர் ரத்த அழுத்தத்தை கண்டிப்பா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்களோட ரத்த அழுத்த அளவை தெரிஞ்சுக்க தயாராயிட்டீங்களா? டாக்டர், இப்ப என்னுடைய பிளட் பிரஷர் கூடுறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு? யார் யாருக்கெல்லாம் இந்த உயர் ரத்த அழுத்தம் வரும் அப்படின்னா, போதுமான அளவு தூக்கம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு, அதிக அளவு உணவுல உப்பு எடுத்துக்கொள்றவங்களுக்கு, உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு, அதிக அளவு உடல் பருமன் உள்ளவங்களுக்கு வரலாம். சில பேருக்கு பரம்பரையா உயர் ரத்த அழுத்தம் வரலாம். மது அருந்துதல், புகைப்பிடித்தல், அதனால ரத்த அழுத்தம் வரலாம். 90% பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு காரணம் என்னன்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 5-10% உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சில காரணங்கள்னால உயர் ரத்த அழுத்தம் வரலாம். சில பேருக்கு சிறுநீரகத்துக்கு போவதற்கான ரத்த குழாயில சுருக்கங்கள் ஏற்படுறதுனால பியோக்ரோமோசைட்டோமா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி உயர் ரத்த அழுத்தம் வரலாம். டாக்டர், இப்ப ஹைப்பர் டென்ஷனுக்கு பெஸ்ட் மெடிகேஷன்னா அதை பத்தி சொல்லுங்களேன். உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கான சிறந்த வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு உணவுல உப்பு எடுக்கிறத குறைக்க வேண்டும். அதை குறைத்தாலே நம்மளுக்கு ரத்த அழுத்தம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரி உணவுல நம்ம அதிக அளவுக்கு காய்கறிகளையும் பழங்களையும் சேர்த்துக் கொள்வது நல்லது. புகைப்பிடித்தலை தவிர்க்க வேண்டும், மது அருந்துதலை தவிர்க்க வேண்டும். உடற்பயிற்சி வாரத்துக்கு ஒரு 5 நாட்கள் 30 நிமிடம் தினமும் மிதமான உடற்பயிற்சி, கொஞ்சம் வேர்க்கிற அளவுக்கு நடந்தா கூட போதும். உயர் ரத்த அழுத்தத்திற்கான மருந்துகளை தொடர்ந்து உட்கொள்ளணும். அதே போல் அடிக்கடி ரத்த அழுத்தம் எப்படி இருக்கு அளவு அப்படின்னு பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. இந்த வழிமுறைகளை கடைபிடிச்சாலே போதும், ரத்த அழுத்தத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம். டாக்டர், இப்ப நார்மல் பிளட் பிரஷருக்கும் ஹைப்பர் டென்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என் பெயர் டாக்டர் ராமராஜன், இருதய நல மருத்துவர், குப்புசாமி நாயுடு மருத்துவமனை, கோயம்புத்தூர். உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்கா இல்லையான்னு எப்படி நாம தெரிஞ்சுக்கலாம்? ஒண்ணு, மருத்துவரை அணுகி உங்க ரத்த அழுத்த அளவை தெரிஞ்சுக்கலாம். இல்ல அப்படின்னா ஆட்டோமேட்டட் பிளட் பிரஷர் மானிட்டரிங் சொல்லுவோம். அந்த கருவிகள் எல்லா மருந்து கடைகளையும் கிடைக்கும். அதன் மூலமா நம்ம வீட்டிலேயே நம்மளோட ரத்த அழுத்த அளவு எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அது சரிதானா அப்படின்னு பாக்குறதுக்கு நீங்க மருத்துவமனைக்கு செல்லும் போது மருத்துவமனையில பார்க்கக்கூடிய கருவி, உங்களுடைய கருவி என்ன அளவு இருக்கு, ரெண்டுத்தையும் நீங்க சரி பார்த்து கொள்ளலாம். அதன் மூலமா நம்ம ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சிருக்கோமா இல்லையான்னு நம்மளால கண்டுகொள்ள முடியும். டாக்டர், இப்ப வீட்லயே என்னுடைய பிளட் பிரஷரை மெஷர் பண்றதுக்கு சரியான வழி என்ன டாக்டர்? எல்லாருக்கும் உடல் உறுப்பு சீரா வேலை செய்யறதுக்கு ஒரு அளவான ரத்த அழுத்தம் அவசியம். அந்த அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 120/80, அதாவது 120 சிஸ்டோலிக், டயஸ்டோலிக் 80 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரின்னு சொல்லுவோம். அந்த அளவு 140/90 அளவை தொடும்போதோ அதற்கு மேலாக இருக்கும் பட்சத்துல அது உயர் ரத்த அழுத்தம். அதாவது 2 தருணங்கள்ல அது அளவு அதிகமா இருக்கணும். அப்பதான் நம்ம உயர் ரத்த அழுத்தம்னு சொல்ல முடியும். அதனால என்ன பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னா, சிஸ்டாலிக் 20 மில்லிமீட்டரும் டயஸ்டாலிக் 10 மில்லிமீட்டர் அதிகரிக்க அவங்களுக்கு மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகளும், மூளையில ரத்த ஓட்டம் தடைபடுறதுக்கோ இல்ல ரத்த கசிவு ஏற்படுறதுக்கோ உள்ள வாய்ப்புகள் இரட்டிப்பாகும். A public awareness initiative for blood pressure control.